ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம தப்பாக இந்த காலத்தில் பிறந்துட்டோமோ. என்னோட பாட்டியை மைண்டில் வச்சுட்டு நான் நடித்த படம் இது. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவா இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட் அது. நம்ம தப்பாக இந்த காலத்தில் பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90ஸ்ல பிறக்க வேண்டிய ஆளோ. ஏன்னா பண்ண படம் பண்ணுற படம் எல்லாமே நான் வந்து 80s 90ஸை தான் பண்ணுறேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையாக இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ணுற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 monthsல. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்தில் எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய பாட்டியை மைண்டில் வச்சுட்டு நான் நடித்த படம் இது. நான் வந்து சார்கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை. என்னோடய பாட்டிக்கு வந்து 4 பசங்க. என் அப்பா அண்ட் 2 அத்தை அண்ட் இன்னொருத்தங்க சேர்த்து 4 பசங்க. என்னை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எங்கே இந்த படத்துக்குள்ளே வந்து சோல்ஃபுல்லாக இறங்கினேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேலே கையில் வச்சுக்கணும், ஒரு குழந்தைய வந்து கீழே வச்சுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ கேரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணுற ஷாட். அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த ஷாட். ஐ ரிமெம்பர். அந்த பிக்சரில் வந்து நான் என்னோடய பாட்டியே வந்து நினச்சி ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சது, எல்லாம் நடந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சு எப்படி சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் தான் வரும் எங்களுக்கு. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட். அண்ட் நிஜமாகவே இந்த ஃபிலிம் பாட்டியை நினச்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோடய ஜேர்னி அது எப்போவுமே லைஃப் லாங். நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டாக. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக். ஏதாவது படம் பண்ணல ஒரு ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆகிடுவேன். அதுக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் பண்ண பிளானிங்கில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் பீங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல, நீ தான் சாகிற வரைக்கும் நடிக்க போறியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால் நான் இதை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பீயிங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீயிங் இந்த சினிமா, நான் எப்போவுமே விடாமல் தொடர்ந்து என்னோடய முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேலே நிறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் லவ்விங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.